இன்றைக்கி நம்ம ஒரு சைட் விசிட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த சைட்டுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம கேட்கலாம். இந்த சைட்டை நம்ம கிளையண்ட் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களோட ட்ரீம் ஹோம் கட்டணும்னு ஆர்கிடெக்ட் வேணும்னு என்கிட்ட வந்தாங்க. இந்த சைட்டு ஒரு 26.5 feet by 46 feet சைஸ் பிளாட், அப்ராக்சிமேட்டாக 1219 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங். இது சதர்ன் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் அவங்களோட பவுண்ட்ரி வரைக்கும் கட்டியிருந்தாங்க. நார்தர்ன் சைடில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இடம் விட்டு கட்டியிருந்தாங்க நம்ம நெய்பர்ஸ். நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம். பின்னாடி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது there is an active well. இந்த வெல்லை வந்து கிளையண்ட் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நம்ம போடுற டிசைனுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணும்போது அவங்க இதை ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட்டாக எடுத்து அந்த வெல்லை கன்சிடர் பண்ணி ஃபுட்டிங் எங்கே வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பழைய வீடு இருக்குது. இந்த வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக அவங்களோட ட்ரீம் ஹோமை பில்ட் பண்ண முடியும். இந்த வீடு ரொம்ப பழைய வீடாக இருக்கிறதுனால நம்ம அதை ரீட்டைன் பண்ண முடியல. அண்ட் மோரோவர் இவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ்க்கும் டிசைன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம கட்டணும்னா we have to demolish this. டெரஸில் போய் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். நம்ம டெரஸ்க்கு போகும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் சைடில் எவ்வளோ பக்கத்தில் நம்மளோட நெய்பரோட வால் இருக்குது, அவங்க எப்படி பவுண்ட்ரி வரைக்கும் கட்டியிருக்காங்கங்கிறது நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஃபுல் லெங்க்த்துக்குமே அவங்க வந்து பவுண்ட்ரி எட்ஜ் வரைக்கும் கட்டியிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் நம்மளோட வெஸ்டர்ன் சைட்லேயுமே நம்ம நெய்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க. அண்ட் ஆன் த நார்த்தன் சைடு ஆல்சோ நமக்கு வந்து கொஞ்சம் இடம் விட்டு நம்ம நெய்பர்ஸ் கட்டியிருக்கிறாங்க. ஸோ நார்த், வெஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் சைடில் இருந்தால் நமக்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த சைட்டில் ஒரு மாமரம், ஒரு பிச்சி பூச்செடி, ஒரு கொய்யா மரம் இருக்குது. இந்த கிளையண்ட்டுக்கு அதில் மெமரிஸ் இல்லைனாலும் இதில் வாழ்ந்தவங்க வச்ச சில செடிகள் இது. 3 சேலஞ்சஸ், ஒரு சைட், ஒரு விசிட். இந்த சேலஞ்சஸை நாங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த சைட்டை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணதை உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம்.